ஏய், என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி ஒரு யோசனை? என்னடா ஊருக்கு போயிட்டு திரும்பி வரேன் நானே, வருவானோ மாட்டானோன்னு சந்தேகமா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, உன்னை கோவில்ல கூட்டிட்டு போய் சத்தியம் பண்றேன். அப்படி ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு மாமா இருக்கான், ரொம்ப மரடே. அவன் தான் என்ன கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நாம பழகிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனால உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு கவலையா இருக்கு. நான் என்ன பச்சை குழந்தை? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இந்த பாரு, சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காத. போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். நீ ஜாக்கிரதையா இரு. ம்? ஏய், ஏய், சரி சரி சரி. பெரிய எடுத்து புள்ள, நிறைய படிச்சிருக்கீங்க. செம்பகம் எனக்குன்னு குறிச்சு வச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். வணக்கம். ஏய் கழுத, இங்க ரெடி பண்ற? ஏன் கத்துற? சின்னைய ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, கூட வந்தேன். வேற என்னெல்லாம் பாக்கணும்னாரு? அரஞ்சண்ணா போய் விடுங்க. ஒரு நாள் காலையில காரியஸ்தர் கையில பாலோட வந்து என்னை எழுப்பினார். என்ன பால் சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார். நான் வேணான்னு சொல்லியும் கேட்கல. எப்பவும் வேலைக்காரன் தான் பால் கொண்டு வர்றது வழக்கம். ஆனா அன்னைக்கு என்னமோ காரியஸ்தர் கொண்டு வந்தார். சரி வற்புறுத்துறாருன்னு சொல்லி அந்த பாலை சாப்பிட்டேன். ஆனா அந்த பால்ல ஏதோ ஒரு விதமான வாசனை வந்துச்சு. வயத்தெல்லாம் குமட்டுச்சு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. நான் மயக்கமாயிட்டேன். மறுநாள் அவ வீட்டு பக்கம் போனேன். செம்பகம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அவளை பார்த்ததும் எண்ணிக்கை இல்லாத ஒரு துடிப்பு, ஒரு வெறி எனக்கு ஏற்பட்டுச்சு. செம்பகம், செம்பகம், நான் ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. உனக்கு நான் ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிட்டேன். தயவு செய்து நடந்ததெல்லாம் மறந்துரு. நான் வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.